ஜோதிட சாஸ்திரத்துல மிக முக்கியமான ஒரு வழிபாடுல பாத்தீங்கன்னா இந்த கரணநாதன் வழிபாடு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, கரணம் தப்பினால் மரணம் வாங்க. அதாவது இந்த கரணநாதனை வழிபடுவதனால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த யோக பலன்கள்லாம் வாழ்க்கையில நடக்கும். இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்திலையும், அதாவது எல்லா தசா புத்தி பலன்கள் எல்லாமே நல்லா இருந்தும் கூட, கிரக சூழ்நிலைகள் நல்லா இருந்தும் கூட, எந்த ஒரு புது முயற்சியிலையோ எந்த ஒரு விஷயங்கள்லயோ நம்ம ஆரம்பிக்க முடியல. எந்த ஒரு செயல்களை தொட்டாலும் அது ஃபெயிலியரா இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு குடும்பத்துல எல்லா இடங்கள்லயும் பிரச்சனைகள்லாம் இருக்கு. இல்ல போற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள். தொழில் செய்யற இடத்துலயும் நம்மளுக்கு நிம்மதியா தொழில் செய்ய முடியல. இப்படி எல்லாம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கரணநாதனை ஆக்டிவேட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா கரணம் உங்களை உச்சத்தில் கொண்டு போய் விடும். நல்ல முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். அப்படி இந்த கரணம் என்றால் என்னன்னா, கண்டிப்பா பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா நாள், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்க பிறக்கக்குள்ளேயே ஜனனகால ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா கரணம்னு இருக்கும். இந்த கரணத்தின் அடிப்படையில தான் இந்த கிரகங்கள்லாம் எங்க அமையுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப நீங்க உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. அதுல நீங்க கண்டிப்பா இந்த கிம்ஸ்துக்னம் கரணத்துல பிறந்தவங்களா இருந்தால் நீங்க உங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? அதாவது இந்த கிம்சுக்ன கரணத்துல பிறந்தவங்க எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா கடுமையான உழைப்பாளிகள்னு சொல்லலாம். ரெண்டாவது, இவங்க எந்த ஒரு விஷயத்திலும் யாருக்கிட்டையும் ரெக்கமெண்டேஷனே எதிர்பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தான் அப்படி தானே சுயசார்பா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஒரு சுயம்பா எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு மேல வரக்கூடியவங்க. அப்படி இவங்க லைஃப்ல எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஏன்னா இவங்க சதா எப்பயுமே ஒரு சில விஷயங்களை ஆராய்ந்து தெளிந்து செய்யக்கூடியவங்கன்னு சொல்லலாம். இவங்களோட மைனஸ் என்னன்னா, அடுத்தவங்களோட விஷயத்த சில நேரங்கள்ல கேளுங்க. கண்டிப்பா கேட்டு அதன்படியும் சில விஷயங்களை ஆராய்ந்து நீங்க செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வெற்றிகள்லாம் உண்டாகும். இந்த கிம்சுக்கன கரணத்துக்கு அதிபதினா புதன் பகவான். அதனால நீங்க தன்வந்திரி பகவானை வழிபடலாம். வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்க இருக்கிற தன்வந்திரி பகவானை வழிபடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ரீரங்கத்துல இருக்கிற தன்வந்திரி பகவானை வழிபடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சித்தர்கள் வழிபாடுன்னு சொல்லக்கூடிய தேரையர் சித்தரை வழிபடலாம். இப்படிலாம் வழிபடக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க படங்களை நீங்க உங்க பாக்கெட்லயோ அல்லது செல்போன்லயோ வச்சு இல்ல வேலை செய்யற இடத்துல வைக்கலாம். அப்படி வைக்குள்ள மிகப்பெரிய வெற்றி உண்டாகும்.